வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய், அண்ணாமலை, சீமான் முதல் 3 இடம், 4வது இடம் தான் உதயநிதிக்கு. அதிர்ச்சி கருத்து கணிப்பு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. இளம் அரசியல் தலைகளின் யாருக்கு அதிகம் மக்கள் ஆதரவு இருக்கிறது என்ற கருத்து கணிப்பை மேற்கொண்டால் அதில் விஜய் முதலிடத்திலும், அண்ணாமலை 2வது இடத்திலும், சீமான் 3வது இடத்திலும், உதயநிதிக்கு 4வது இடமும் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இளம் அரசியல் தலைவர்கள் மத்தியில் மக்கள் ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று வரிசைப்படுத்தினால் அதில் விஜய் தான் முதல் இடத்தில் இருக்கிறார் என்றும், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைய தலைமுறை வாக்காளர்கள், மாணவர்கள், ரசிகர்கள் மற்றும் சிறுபான்மையினர், குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயத்தினர் விஜய்க்கு ஆதரவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பட்டியல் இனத்தை சார்ந்த வாக்குகள் பெரும்பாலும் விஜய்க்கு மாறி வருவதாகவும், இதுவரை அதிமுக மற்றும் திமுகவுக்கு இருந்த அந்த வாக்குகள் தற்பொழுது பெரும் அளவில் விஜய்க்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை கட்சியை தாண்டி அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்றும், பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் ஆனால் அண்ணாமலைக்கு வாக்களிப்போம் என்றும் கூறும் பலரும் இருக்கிறார்கள் என்றும் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. பாஜகவுக்கு 2024 தேர்தலில் 11% வாக்குகள் கிடைத்திருக்கின்றது என்றால் அதில் 8% வாக்குகள் அண்ணாமலையால் கிடைத்தது என்றும், பாஜக எப்பொழுதும் போல் தமிழகத்தில் வளரவில்லை, அண்ணாமலைக்காக மட்டுமே வாக்குகள் கிடைத்துள்ளன என்றும் கூறப்படுகிறது. நான் தமிழர் கட்சியின் சீமானை பொறுத்தவரை இன்னும் அவரது அரசியல் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் எழுச்சி இருந்தாலும் விஜயின் வருகை அவருக்கு பெரும் பின்னடைவுதான் என்றும், அவருக்கான வாக்குகள் பெரும் அளவில் சிதறுகிறது என்றும் தெரிய வந்துள்ளது. உதயநிதியை பொறுத்தவரை இளைய தலைமுறை வாக்குகள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்றும், திமுக மீதுள்ள வெறுப்பு காரணமாக உதயநிதிக்கு இளைஞர்களின் வாக்குகள் செல்ல வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளுமே வரும் தேர்தலில் பெரிய அளவை வாக்கு சதவீதத்தை இழக்கும் என்றும் கூறப்படுவது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவல் பெரும் அரசியல் வட்டத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.